ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இப்பிக்ரோஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு சிட்டி தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வைஃபையும் பெஞ்சு சிட்டியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு 6 செக்டையும் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஆனா அதோட ரிசல்ட்டா அவனோட வைஃப் பயந்துடுச்சு. இங்க ஹீரோ கண்ணு அந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவனோட பவரை சீல் பண்ணி வச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு சொல்றா, எபோனி வுட் வாங்கின பிறகு வீட்டுக்கு திரும்பி போனோம். நான் உண்மையில என்னோட வைஃபோட பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட விட்டு விலகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்படியே ஹீரோயினை பார்த்து நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, ஒரு சின்ன பொண்ணு 6ல் அதிகமான ப்ரோஃபவுண்ட் இருக்கலாமா? இந்த மாதிரி மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆனா என்னோட சில செகண்ட்ஸ் வீணா வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விலகி நிக்கிற எனக்கு நல்லது. அப்ப நானும் என்னோட வைஃபும் கொஞ்சம் சஃபர் ஆகாம இருக்கும். அப்படி ஹீரோ நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் போது பேக்ல இருந்து யாரோ ஓடி வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்த ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு ஓடி வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு கையில ஒரு ஃப்ளூட் இருக்குது. ஹீரோ பார்த்துட்டா. அந்த ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதும் ஹீரோ சொல்றா, இந்த ஃப்ளூட். அப்ப அங்க இருந்து யாரோ அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டா. அந்த அட்டாக் வந்து பட்டதும் அங்க ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட். அந்த ஸ்மோக்ல இருந்து சில பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் ஒரு மிரர் எடுத்துட்டு வந்துட்டு சொல்றா, உங்களால இனிமே இங்க இருந்து ஓட முடியாது. எங்க கிட்ட சரண்டரா எங்க கூட திரும்பி வாங்க. நீங்க அதை மறந்துட்டா நாங்க உங்களோட காலையும் கையும் வெட்டி ஒரு பாக்ஸ்ல வச்சு கொண்டு போக வேண்டி இருக்கும். அப்ப அந்த பொண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, உங்ககிட்ட எனக்கு ஒரு தீராத்த ஒரு பகை இருக்குது. அப்ப ஹீரோ சைடுல இருந்த அந்த ஃப்ளூட்டை பார்த்து நினைக்கிறா, இந்த ஜேட் ஃப்ளூட் 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நான்சோல இருந்து கிளம்ப போகும்போது என்னோட 7th வெதற்காக விட்டுட்டு வந்த ஃப்ளூட் தான் இது. அப்ப இந்த பொண்ணு என்னோட லின் ஃபேமிலியோட 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி லின் ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு கோஃபினுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோஃபினுக்குள்ள இருந்து ஹீரோ எந்திரிச்சு வந்துட்டு சொல்றா, நான் எர்த்துல இருந்து இங்க வந்து லின் ஃபேமிலியோட 3வது சன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டேன். அப்ப அங்கிருந்து ஒரு அம்மா ஓடி வந்து ஹீரோ கட்டி பிடிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஹீரோவை செமையா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹீரோ நினைக்கிறா, இந்த டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல ஒரு கூட்டம் ஸ்ட்ரேஞ்ச் ரிலேட்டிவ்ஸ் இருக்குது. எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டே இருந்தது. நான் இந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸ்ல இருந்து தப்பிக்க இமோட்டல் தாவோ பார்த்து நோக்கி போனேன். அப்படியே ஹீரோ அந்த லின் ஃபேமிலியில இருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வந்துட்டா. அப்படியே நைட்ல நடந்து வரும்போது பெரிய ஒரு பீஸ்டோட ஸ்கெல்டனுக்குள்ள ஒரு பொருள் இருந்து ஜொலிக்கிறத பார்த்துட்டா. அதோட பேர் என்னன்னா சுப்ரீம் ட்ரெஷர் பிரிமோடியல் பேல் ஆஃப் தி ஒரிஜின். இப்ப ஹீரோ போய் அந்த பிரிமோடியல் பேலை எடுத்துட்டா. ஹீரோ அதை எடுத்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஹீரோட ரிலம் யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஆன்ஷோல 5 இயர்ஸ்க்குள்ள ஹீரோ மட்டும்தான் லோங்குவிட்டி ரிலத்துக்குள்ள என்ட்ரான ஒரு பர்சன். ஹீரோ இமோட்டலத்தை பிரேக் த்ரூ பண்ணி அப்பர் ரிலத்துக்கு போகிறதுக்கு 100 இயர்ஸ் மட்டும்தான் எடுத்தது. ஹீரோ அப்பர் ரிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லின் ஃபேமிலிக்கு திரும்பி போனா. ஹீரோ இறந்து போன பேரண்ட்ஸுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் லின் ஃபேமிலிக்காக ஹியூமன் வேர்ல்டுல டோப்பில் இருக்க இமோட்டல் ஆர்டிஃபேக்டை விட்டுட்டு போனேன். இந்த இமோட்டல் ஆர்டிஃபேக்டால நான்சோல இருக்க லின் ஃபேமிலியை 1000 இயர்ஸுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த 5th கிரேட் டிவைன் ட்ரெஷர் கிரீன் ஜேடு ஃப்ளூட் லின் ஃபேமிலியில நான் ரொம்ப பழகினா 7th பதருக்கு நான் கிஃப்டா கொடுத்தது. அப்படி அந்த பிளாஷ்பேக் ஹீரோ சொல்லி முடிச்சு அந்த பொண்ணை பார்த்து நினைக்கிறா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லின் ஃபேமிலியோட டிசைனை மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்ப என்ன பண்றது, அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணுமே. அந்த அட்டாக் பண்ண வந்த கூட்டத்துல இருந்து அந்த லீடர் பையன் சொல்றா, உன்னையோட கொன்னா அப்புறம் லின் ஃபேமிலி இந்த உலகத்துல இருக்காது. இப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தர் சொல்றா, உங்களோட சேர்ந்து நான் ஹண்ட் பண்ண வந்து எக்கச்சக்கமான எனர்ஜியை நான் இழந்துட்டேன். அதனால இந்த லிட்டில் பியூட்டியை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் ரிவார்டு வாங்கிக்கலாம். அப்ப அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்றா, ஆமா இந்த மெத்தட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணு நினைக்கிறா, அப்ப இன்னைக்கு நான் இங்க சாக போறேன்னா 10,000 இயர்ஸா நான்சுவை ஃபுல்லா டோமினேட் பண்ணிட்டு இருந்தா லின் ஃபேமிலி கடைசியா இப்படியா அழியணும். அப்படி அந்த பொண்ணு அழுதுகிட்ட நினைக்கிறா, இல்ல அதுக்கு நான் விடக்கூடாது. அதுல இருக்க அந்த லீடர் பையன் கேக்குறா, பிரதர்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் யார் போக போறீங்க? பக்கத்துல இருக்க ஒருத்தன் சொல்றா, எல்டஸ்ட் பிரதர் ஃபர்ஸ்ட் நீங்களே போய் என்ஜாய் பண்ணுங்க. இன்னொருத்தன் சொல்றா, ஃபர்ஸ்ட் நீங்களே போயிடுங்க. அப்புறம் இதுக்காக ஹோலி லோடுக்கு முன்னாடி என்ன பத்தி கொஞ்சம் பேசுங்க எல்டஸ்ட் பிரதர். அப்ப அங்க இருந்த ஹீரோ 6 சின்ன எலிகள் சேர்ந்து லின் ஃபேமிலியை தொடர்றதுக்கு எவ்வளவு தைரியம் வந்துடுச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்கே சாக போறீங்க. ஹீரோ சொன்னது கேட்ட அவங்களும் அந்த பொண்ணும் ஷோக்கா, யார் அது? அப்ப ஹீரோ அங்கிருந்து வர பார்த்துட்டு அந்த லீடர் பையன் சொல்றான், நான் ஏதாச்சும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்னு நினைச்சு பயந்துட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் மட்டும்தான். அப்ப அதுல இருக்க ஒருத்தன் சொல்றா, சின்ன பையன் நீ ஒரு ஹீரோவா அந்த பியூட்டியை காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். நீ இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ இப்போ 6 ப்ரோஃபவுண்ட் இடத்துல இருக்க மாஸ்டர்ஸை எதிர்த்துட்டு அதனால இது ரொம்ப சீரியஸா இருக்க போகுது. அப்ப அங்கிருந்து இன்னொருத்தன் ஸ்வாட் எடுத்துட்டு சொல்றா, எதுக்குடா அந்த சின்ன பையன்கிட்ட இவ்வளவு வளவலன்னு பேசிட்டு இருக்க? அப்புறம் அவங்க 2 பேரும் நாம நரகத்துல அமைச்சு வைக்கலாம். அங்க போய் 2 பேரும் ஜோடியா கோஸ்டா சுத்தட்டும். அந்த பொண்ணு அங்க இருந்தே நிப்பாட்டுங்க, நீங்க கொல்ல நினைக்கிற ஆளு நான் மட்டும்தான். இன்னசென்டான பீப்புள்ஸை சும்மா விட்டுடுங்க. அப்ப அவன் ஓ
எப்படி? ஆனா நான் இன்னைக்கு கண்மூடித்தனமா கொலை பண்ணுவேனே அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பீடா ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டே சொல்றா, சத்து நரகத்துக்கு போடா, நீ ஒரு ஆர்டினரி பர்சனா இருக்கனால உன்னை வெறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டா. அப்ப அங்க சின்னதா ஒரு பிளாஸ்ட், அந்த பிளாஸ்டுக்கு நடுவுல அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு நிக்கிறா. அப்போ அவன் கேக்குற, நீ என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னோட கேப்பபிலிட்டிஸை நீ ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு உயிர் எடுக்கும் வேற இன்னசென்ட் பீப்புள்ஸை கண்மூடித்தனமா நீங்க கொல்றது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அப்படி அவனோட சாடு தள்ளி விட்டுட்டு தள்ளி போடா. அப்படியே அவன் கொஞ்சம் விலகி போயிட்டா. அப்போ அந்த பொண்ணு பிளட் வாமிட் எடுத்துட்டு ஹீரோட முன்னாடி வந்து நின்னுட்டு சொல்றா, யங் மாஸ்டர், உங்களோட கைண்ட்னஸை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க, உங்களோட லைஃபை ரிஸ்க்ல வைக்காம. கேஸ் இனிமே இந்த பொண்ணை லின்னு கூப்பிடல. அப்ப அங்கிருந்து அவன் சொல்றா, ஏ லின், நீயே ரொம்ப டேஞ்சர்ல இருக்க, அப்புறம் எப்படி நீ உன்னோட லவ்வரை காப்பாத்துறது? கவலைப்படாத, உங்களை 2 பேரும் நான் நரகத்துல அமைச்சு ஒரு பேர் காட்டுவாத்தா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்ப இது கேட்டு ஹீரோ கடுப்பாய் இந்த பொண்ணோட ஷோல்டரை தொட்டுக்கிட்டு சொல்றா, நீ கொஞ்சம் பின்னாடி வா. அப்படியே ஹீரோ சொல்றா, சரி நீங்க எல்லாரும் இப்ப சாகிறதுக்கு ரெடியா? இனி நான் உங்களுக்கு கடைசி வார்த்தை சொல்றதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டா. இது பார்த்துட்டு அவங்க எல்லாரும் என்னடா இது, ஹீரோ சொடக்க போட்டுக்கிட்டே சொல்றா, இப்ப சாவுங்க. ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அவங்க எல்லாரும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்ட அங்கே பொத்து பொத்துன்னு விருந்துட்டாங்க. இந்த லின் போனது பார்த்து ஷோக்கா இது அப்படியே ஹீரோட முன்னாடி முட்டு போட்டு சொல்றா, சீனியர் ரொம்ப நன்றி என்ன காப்பாத்தினதுக்கு. இந்த லின் இது எப்பவும் மறக்க மாட்டேன். அப்போ ஹீரோ, சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்ப அந்த பொண்ணு, சீனியர் நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அப்ப ஹீரோ, உனக்கு லிஞ்சுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த நேம் கேட்டதும் அந்த பொண்ணு நினைக்கிறா, லிஞ்சு எதுக்காக இந்த பர்சன் என்னோட ஆன்சிஸ்டரை பத்தி கேக்குறா அப்படி நினைச்சிட்டு அந்த ஃப்ளூட் எடுத்து காட்டிட்டு சொல்றா, லிஞ்சு அது என்னோட ஆன்சிஸ்டர் தான். 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த 5th ரேங்க் டிவைன் ட்ரெஷரான கிரீன் ஜேடு ஃப்ளூட் அந்த ஆன்சிஸ்டர் தான் எங்களுக்கு பாஸ் டவுன் பண்ணது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, இந்த பர்சனுக்கு என்னோட ஆன்சிஸ்டரை பத்தி தெரியுமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்னோட ஆன்சிஸ்டர் 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்கா, அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்ப ஹீரோ அந்த ஃப்ளூட்டை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு நினைக்கிறா, இந்த பொண்ணோட உடம்புல என்னோட 7th பிரதரோட பிளட் லைன் ஓடுது, அப்புறம் இவளோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது. அப்படியே ஹீரோட பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை மேல தூக்கி ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே ஹீல் பண்ணி முடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, அவங்க உன்னை கொன்ன பிறகு லின் ஃபேமிலியே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, லின் ஃபேமிலிக்கு என்ன நடந்தது? அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, நான் விட்டுட்டு போன இம்மோர்டல் ஆர்டிஃபேக்ட்டுக்கு என்னாச்சு? இது லின் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது கூட யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு லெக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா ஒரு இம்மோர்டலால மட்டும்தான் முடியும். இந்த என்டையர் சவுத்தர்ன் ரீஜன்ல ஒரு இம்மோர்டல்ஸ் கூட இல்ல, அப்புறம் அது எப்படி நடந்திருக்கும்? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, லின் ஃபேமிலியில இப்ப நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன். இந்த பொண்ணு சொன்னது கேட்டது ஹீரோ ஷோக் ஆயிட்டா. அப்ப அந்த பொண்ணு, அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க அப்படியே எழுதுகிட்டே சொல்றா, அப்புறம் கிராண்ட்பா, அங்கிள், ஆண்டி அவங்கள எல்லாரையும் கொன்னது அந்த லின்ஹுவான் ஹோலி லேண்ட் தான். இது கேட்டது ஹீரோ ஷோக் ஆயிட்டா. அப்படியே ஹீரோ சொல்றா, இந்த வேர்ல்டுல வீக்கா இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கிட்ட வேட்டையாடப்படுவீங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்ப இந்த வேர்ல்டை அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ லின்ஹுவான் ஹோலி லேண்ட் தான் லின் ஃபேமிலியை ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணுதா? சரி நான் அந்த லின்ஹுவான் ஹோலி லேண்டை டெஸ்ட்ராய் பண்றேன். அப்ப அந்த லின் பொண்ணு கேக்குறா, அப்ப சீனியர் நீங்க லின் ஃபேமிலியில் உள்ளவரா? அப்ப ஹீரோ சொல்றா, நீ அது மாதிரியே நினைச்சுக்கோ. அப்ப இது கேட்டதும் அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டே இருக்கா. அப்ப அந்த பொண்ணு வியடா நடந்துட்டு இருக்க பார்த்துட்டு ஹீரோ கேக்குறா, ஏய் உனக்கு என்னாச்சு? அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, ரொம்ப வெக்கவும் வருது. என்னோட ஒரு சீனியர் ஹீரோ மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டாரு, நான் இப்ப என்ன பண்றது? நான் என்னோட போடியை கொடுத்து என்னோட ப்ராமிஸை உறுதிப்படுத்தட்டுமா? ஆனா அதோட ரிசல்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சடனா ஃப்ரெண்ட்ல வந்து இந்த பொண்ணோட நெத்தியில கைய வச்சுட்டா. அந்த பொண்ணுக்கு ஒரே வெக்கமா வந்துடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றா, எதுக்காக உன்னோட பிளட் இவ்வளவு சர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு? அது மட்டும் இல்ல, உன்னோட இன்டர்னல் பிரீத் இவ்வளவு நிலையில்லாம நிக்குது. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இருந்து விலகி போய் சமாளிச்சுக்கிட்டு, அது ஒண்ணும் இல்ல சீனியர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? லின் ஃபேமிலியில உங்களுக்கு இருக்க சின்சியாரிட்டி என்ன? இப்போ ஹீரோ அங்க இருந்து, சின்சியாரிட்டி அது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்ல, நீ என்ன ஃபாலோ பண்ணி வா, ஆமா அந்த லின்ஹுவான் ஹோலி லேண்ட லின் ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் எடுக்கலாம். அப்ப அந்த பொண்ணு, சீனியர் நீங்க என்ன சொல்றீங்க? ஞான்ஷோல இந்த லின்ஹுவான் ஹோலி லேண்டில தான் எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நீங்க ரொம்ப அவசரமா அங்க போனா அது ஃபிளைம்ல தனியா போய் வேற ஒரு பூச்சியை போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட மோட்டல் ஆர்டிஃபேக்டான தைஹுவான் பெல்லும் இருக்கு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றா, ஓ அப்படின்னா ஃபிங்கர் ஃபிளிக்ல எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு நான் உனக்கு இன்னைக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வார்ட் உருவாக்கி பறந்து போக ஆரம்பிச்சுட்டா.